வேற வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. நம்ம வேற புதுசா ஊர்ல இருந்து வந்திருக்கானா இன்னும் தெரியல. என்னடா பரா என்னடா செல்லுமுன்னா என்னன்னா அது எவ்வளவு பெரிய தொட்டியா கட்டி விட்டுருக்காங்க உள்ளார. எல்லாம் சும்மா இது இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் பாத்துட கூட மாட்டேனாலும். அதாங்க எனக்கு தெரியலங்கண்ணா. என்னன்னா உமா பொருள் என்னடா உமா பொருள் இதெல்லாம் துபாய் வந்த மாதிரி தெரியுது. உமா பொருள் இதெல்லாம் பாரு நமக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணா. எவ்வளவு பொருள் இருக்கு பாரு. ஏங்கண்ணா உமா பொருள் இருக்குங்கண்ணா. ஐஸ்கிரீம் இருக்கு. சாமி துணி பவுடரு வேற துவைக்கல. ஊர்ல இருந்து வந்தோம்மா துணி பவுடர் கிடக்கு. துணி பவுடர் இருக்கு. ஒரு பாக்கெட் துணி ஏன்னா அம்மா ரேட்டு இது 46,000. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்து போடு டக்குன்னு. ஏங்கண்ணா 76,000 40,000 இங்க நல்ல கண்ணை போட்டுட்டு பாரு. நல்ல கண்ணு இங்க 13 பைசா போதும். எடுத்துக்கலாமா? போதும். சரி ரைட்டு ஓகே. அடுத்தது போகும். அடுத்தது இந்த இருக்குன்னு பாக்கணும்னா சரிங்கண்ணா பாருங்கண்ணா. ரேட் அதிகமா பாக்காத. குளோரக்ஸ் அங்க பாப்போம். இங்க வாங்க வா. இங்கதாங்க இருக்கு குளோரக்ஸ் கம்பெனி. இந்த கிளாஸ் கிளீனர் இருக்கு. இங்க வா. இங்க வா. அப்பா என்ன அப்பா அடிக்கி வச்சிருக்காங்க கடலு மாதிரி. கிளாஸ் கிளீனர் பாருண்ணா எவ்வளவு ₹3.50. இப்போ ஒரு 4 பீஸ் போட்டுருந்தா இருந்தோம். கிளாஸ் கிளீனரா? கிளாஸ் கிளீனர். ஆமா நான் ரூம்ல எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா காசு போட்டு வரீங்க. அம்மா நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அவரு தெரியாம அவரு மட்டும் இதை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம். 2 4 6 7 கூட 7 எத்தனை பீஸ் சொன்னாங்களா? 8 பீஸ் வாங்கிக்கோ. சரி கண்ணா வாங்கிக்கோங்க. சரி சரி வா அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன புரியா? அடுத்தது இந்த பஞ்சு வாங்கி அந்த கிளாஸ் தொடங்க முடியுங்களா? இந்த காட்ட இது கிளாஸ் தேய்க்கிறது இல்லைன்னா இது சாமான். இந்த பஞ்சு என்ன மூஞ்சி மாதிரியே இருக்கு நரநரன்னு. அப்படியா? சரி எடுத்தாலும் அப்படியா உன் மூஞ்ச பாரு கண்ணாடியில போயிட்டு. நான் பாத்துட்டேன். பஞ்சோட கேவலமா இருக்கு. நர இந்த பஞ்சோட ஒரு எடுப்போம் கேட்டாங்க. என்னடா 2 இல்ல 2 பீஸ் போதும். என்ன ரேட் அதிகமா இருக்குடா? அது பிரச்சனை எல்லாம் அவங்க தானே காசு. ரூம் அதிகமா. அடுத்து ஹேண்ட் வாஷ். ஹேண்ட் வாஷ் சரி ஹேண்ட் வாஷ் எடுப்போம். ஹேண்ட் வாஷா? ஹேண்ட் வாஷ் வாங்கடா நீங்க. இது ஒரு எனக்கு என்ன தெரியும். எடுத்துப்போம். ரேட் அதிகம்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாத்துவாடா. நான் பாத்துக்கிறேன். அவங்க எல்லாம் நான் பேசி மடைக்கிறேன். பாத்து வாங்க பொருள் கம்பெனி இல்லைண்ணா. வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி வானா இந்த குளோரக்ஸ் எடுப்போம். ஏன்னா குளோரக்ஸ் ஒண்ணு எடுத்து போனா ஒரு பண்டல். ஏங்கண்ணா ரேட் ஆகும்டா. பல ரேட் ₹20. மேல இருக்கிறது கீழே இருக்கிறது எடுத்தா புடின்ட்டு எல்லாமே சரிஞ்சிடாது. பொறுமை எடுத்து வை வை வை. என்ன இருக்குது பாத்துங்க. ஆமா ஆமா ரேட் இதெல்லாம். சரி வா இந்த பக்கம் போவோம். அம்மா ரேட்டு போட்டு வாங்குறாங்க. வா அடுத்தது கம்போர்ட் எடுப்போம். சரி வாரம்போ வாரம்போ ருக்குமணி வண்டி வருது வாரம்போ. என்ன இருக்கு பண்ணா இதை எடுத்து போடணும். ஒண்ணு எத்தனை? ஒரு பீஸ் எடுத்து போ. ஒண்ணு எடுக்கணுமா? ஒரு பீஸ் எடுத்து போ. ஏன்பா 2 எடுத்துக்க? ஒண்ணு போமா. நீ காசு தரியா? ரேட் அதிகம்டா. வேணாம். ஏய் ரேட் அதிகம்டா. இது போதும் விடு. சரி ஓகே. என்னடா இது கடல் மாரி கிடக்கு. எதை வாங்கறது எதை விடுறதுன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம வேற புதுசா வந்திருக்கோம். என்ன பண்ணுது ஒன்னும் புரியல. இப்படியே டெட்டால் செக்ஷனுக்கு போவோம். டெட்டால் செக்ஷன் எங்க இருக்கு பார்ப்போம். அடவானா டெட்டால் எந்த பக்கம் இருக்கு? எனக்கு தெரியாது. நானே துபாய் பூசேன். எனக்கு தெரியும். வண்டியை தள்ளினா சும்மா நீ மட்டும் கையை வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுது? ஏங்கி போன டயராட்டம் மூஞ்சி வச்சுட்டு அங்க இருக்கு எடுத்து கூட எல்லாரும் நான் தான். சரி சரி விட்டுறேன். இந்த இதை ஒரு இது எடுக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு என்ன பண்றது? இப்போ அடுத்து என்ன வேணும்? போதும் சளிப்புறா எனக்கு வேணாம். வேணா போ ஒன்றும் பிரச்சனை.
பாப்பா சரி போதும்னா வானா எல்லாம் வாங்கியாச்சு போதும் வா போ சரிங்கண்ணா ஓகே ஓகே அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு